பிறை டிவியின் பிறைவெளி நிகழ்ச்சியினூடாக நேர்களை மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷம் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சமூகம், கல்வி, பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், மண்வாசனை, அறிவியல், சிந்தனை, வரலாறு, கலை, இலக்கியம் சார்ந்த ஆளுமைகளோடு கதையாடுகின்ற களமாக பிறைவெளி நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. வாராந்தம் ஓர் ஆளுமையை அழைத்து வந்து அவரது அனுபவங்களை நேர்களோடு பரிமாறுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பிரதி ஞாயிறு மாலை 5 மணியளவில் உங்கள் பிறை டிவியினூடாக உங்கள் இதயங்களோடு பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம். இன்று பேசுவதற்காக நாம் அழைத்து வந்திருக்கின்ற அதிதி மிக முக்கியமான ஒரு ஆளுமை. ஈழத்திலே கடந்த 6 தசாப்தமாக கலை, இலக்கியம், ஊடகத்துறை சார்ந்த பல்வேறுபட்ட பரிமாணங்களோடு செயல்படுகின்ற ஒரு ஆளுமை. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே கலையும் இலக்கியமும் முஸ்லிம்களாலும் தமிழ் மொழியூடாகவும் வளர்க்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே வடக்கு கிழக்குக்கு வெளியே கிராமங்களிலே தென்மாகாணத்திலே எல்லாம் கலை இலக்கியங்கள் காலகாலமாக வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் வடக்கு கிழக்குக்கு வெளியே பேசப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கின்றவர் ஈழத்து நூன் என்று அறியப்பட்ட எம்ஏஎம் நூன் அவர்கள். அவர்களை பிறைவெளி நேர்களுக்காக சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, ஈழத்து நூன் என்று இலக்கிய குலத்திலே அறியப்பட்டிருக்கின்ற நூன் நானா என்று எல்லோராலும் நிலாம் நானா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற ஈழத்து நூன் அவர்கள். உங்களுடனான இந்த உரையாடலை உங்களது மண்ணோடு தொடர்பட்டு தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிலாம் நானா அவர்களே, குறிப்பாக மேல் மாகாணத்திலே கம்பஹா மாவட்டத்திலே மினுவாங்குடை பிரதேசத்தை சேர்ந்தவர் நீங்கள். கல்லொழுவை உங்களுடைய பாரம்பரிய கிராமமாக இருக்கின்றது. கல்லொழுவையில் இருந்து எழுதத் தொடங்கியவர்கள், கலை இலக்கிய துறையிலே பங்காற்றி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களது முன்னோடியாக இருப்பவர், முன்மாதிரியாக இருப்பவர் கலைஞர் மு. பஷீர் அவர்கள். பஷீர் அவர்களை தவிர்த்துவிட்டு ஈழத்து இலக்கியம் பற்றி, குறிப்பாக சிறுகதை இலக்கியம் பற்றி பேச முடியாது என்று சொல்லலாம். பஷீர் அவர்கள் பற்றி நீங்கள் முதலில் அறிமுகப்படுத்துங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. முஸ்லிமா, நீங்கள் கேட்ட கேள்வியில் முதலாவதாக எனது வாழ்க்கை பயணத்தை ஒரு பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றீர்கள். அதாவது 1963ஆம் ஆண்டுகளில் நாம் பாடசாலையை விட்டு வெளியே வந்த சமயம். அந்த காலத்தில் கவிதைகள், சிறுகதைகளை நான் தாராளமாக படித்து வந்தவன். அதற்காக எனக்கு எனது பள்ளி பருவத்தில் சில உதவிகளை செய்த ஒரு நபர்தான் மூனா பஷீர் அவர்கள். அவர் என்னுடைய எழுத்துலக குருநாதர் என்று கூட நான் வருத்தி கொண்டிருக்கின்றேன். காரணம், நான் ஆரம்பத்தில் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை அது பாடசாலையிலிருந்து சும்மா ஏதோ கிறுக்களுக்காக எழுதினேன். பிறகு பஷீரானாவிடம் காட்டி, என்னென்னா இதை எப்படி இது கொஞ்சம் திருத்தி தாங்களே இல்லாட்டி மாற்று. அவர் பார்த்துட்டு எந்த விதமான வார்த்தையும் சொல்லாமல் இதில் மாற்றுவதற்கு ஒன்றுமில்லை, அப்படியே மல்லிகைக்கு அனுப்பிவிடுகின்றார். மல்லிகைக்கு அனுப்பி என்றால் அந்த காலத்தில் மல்லிகை தான் அவ்வாறு அந்த புது கவிதைகளை கூடுதலாக பிரசுரித்து வந்த காலகட்டம். அதிலிருந்து தொடங்கினது தான் அவருடைய நட்பு. அதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், எங்களுக்குரிய பஷீரானாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருக்கின்றது. எனது தந்தையாரும் பஷீர் அவர்களுடைய தந்தையாரும் ஒரு தொழில் ரீதியில் மிகவும் நெருக்கமானவர்கள். பஷீர் அவர்கள் ஒரு மலையாள ஒரு பெருமகனின் மகனார். மலையாளம் என்று இங்கு நாங்கள் சுருப்பிடும்போது, அந்த மலையாளத்தை எடுத்து நான் பார்க்கும்போது பஷீரானாவில் காண்கின்றேன் வைக்கம் முகமது பஷீர் அவர்களை. ஏனென்றால் வைக்கம் முகமது பஷீருடைய அந்த இலக்கியங்கள் தாராளமாக எனக்கு வாங்கி தந்தவரும் அவர்தான். புத்தகங்களை, மலையாள கதைகளை தாராளமாக படிக்க வேண்டும், எல்லாம் உனக்கு கைவந்த கலையாக மாறும் என்று சொல்லி. அதே மாதிரி அவருடைய சிறுகதை தொகுதிகளில் கூட பல கதைகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஒன்று நிஜங்களின் வழி என்ற ஒரு சிறுகதை தொகுதி, அவருடைய முதலாவது சிறுகதை தொகுதி மீறல்கள். இதிலெல்லாம்
அந்த மலையாள நெடி வீசுது, மலையாள இலக்கியத்தில் நெடி வீசத்தான் செய்கின்றது. அதை நாங்கள் படிக்கும்போது இது நாங்கள் தமிழ் சிறுகதை படிக்கின்றோமா அல்லது மலையாள சிறுகதை என்றின் மொழிபெயர்ப்பு படிக்கின்றோமா என்ற ஒரு இது வரும், ஆதங்கம் வரும். அதை பார்த்துட்டு நான் அவரோட பஸ்னா எனக்கும் கொஞ்சம் புத்தகங்கள் கொண்டு வந்து தாரீங்களான்னு கேட்டேன். அவர் கொழும்புல தான் அந்த நேரத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கார். அவருடைய தொழில், எங்கள் குடும்ப தொழில் முக்கியமாக பீடி சுத்துதல். அந்த காலத்தில் அவர் பீடி தொழில் செய்து அவர் வாரம் ஊருக்கு வருவார். வரும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு தருவார் எனக்கு. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் திமுக பாசறையில் வளர்ந்தவங்க தானே. திமுக புத்தகங்கள் அந்த ஒவ்வொருத்தண்ட கதைகள், கதை புத்தகங்கள், அதுபோக கவிதை புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. இதெல்லாத்தையும் படித்து அதிலிருந்து தான் என்னுடைய நான் இலக்கிய இதை நான் முன்னெடுத்து சென்றேன். அவர் காட்டிய அந்த பாதை எனக்கு இன்று வரை நீடிக்கின்றது. அவருடைய ஒரு ரெண்டு புத்தகங்களுக்கு நான் தான் பின்னட்டை குறிப்பு எழுதியிருக்கின்றேன். நான் அந்த நேரத்தில் கேட்பேன், சரினா ஏன் நான் பின்னட்டை ஒரு நல்ல ஒரு படித்த ஆட்டை எடுத்து கொள்ள, நீ எழுது, அது உங்களுக்கு அதுதான் தேவை, எனக்கு வரலாறு சொல்கிறதுக்கு என்னோட பதிவு ஒன்று இருக்க வேணும்னு சொல்லி எழுத வச்சு என்னோட தொடர்பு கொடுத்து, அப்படியே காலகட்டத்தில் தான் நான் 63 இருந்து எழுதி வந்த முதலாவது சிறுகதையை எழுதி வந்தேன். ஒரு சிறுகதை எழுதும்போது அந்த காலத்தில் தினபதி என்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்த ஸ்ரீ சிவநாயகம் ஐயா அவர்களுடைய அவர் போட்டிருந்தார் சிந்தாமணி என்று வார இதழும் தினபதி நாளிதழும். அந்த நாளிதழில் தினமொரு சிறுகதை என்ற ஒரு பகுதியை ஆரம்பித்திருந்தார். அது வளரும் எழுத்தாளர்களுக்கு, புதியவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்குற ஸ்தாபனம். இதை பார்த்துட்டு நான் ஒரு கதை எழுதணும்னு தீர்மானித்து பசினானுடைய ஆலோசித்து விட்டு ஒரு கதை எழுதினேன். மலர்ந்த வாழ்வு என்ற அந்த கதைக்கு பேர். அதை எழுதி அதில் ஒரு குறிப்பு போட்டிருந்தார்கள், இந்த சிறுகதைகளை மூத்த எழுத்தாளர்கள் பட்டியல் ஒன்று தந்திருக்கிறார், அவருக்கு அனுப்பி அவர் மூலமாக அதை சிபாரிசு செஞ்சு தான் நாங்கள் போடணும்னு சொல்லி. அதே மாதிரி நீர்கொழும்புல இருந்தார் நகுலன் தங்கரத்தினம் என்ற ஒரு எழுத்தாளர், அவரைத்தான் போட்டிருந்தாங்க. நான் அவரை கண்டதில்லை, ஆனால் முகவரி வட்டி போடுறது, அந்த முகவரிக்கு நான் இந்த சிறுகதை அனுப்பி இதை சிபாரிசு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டோம். அவர் நிலாம்லான் அவர்களே மு பஷீரனுடைய பண்ணையிலே அவரது வழிகாட்டலை உருவாக்கியவர்கள். வைக்கம் முகமது பஷீரை பற்றி சொன்னீர்கள். வைக்கம் முகமது பஷீர் உலக தமிழ் இலக்கியத்துறை மிக முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்படுகிறார். அவர் வழியாக மு பஷீர் மலையாள கதைகளுடைய அந்த வாசனையோடு வந்தவர்கள். நீங்கள் அந்த வாசனையை கல்லொழுவை மண்ணுக்கு கொண்டு வந்தவர் மு பஷீர் சொல்லலாம். அவருடைய தெளிவு கதையை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். அது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது இருக்கின்ற இலங்கையினுடைய கலைத்திட்டத்தினுடைய தமிழ் இலக்கிய நயம் பாடநூலிலே அவருடைய தெளிவு என்ற கதை இருக்கின்றது. அந்த கதையை வாசிக்கின்ற போது நான் இருக்கின்றேன், அந்த மினுவாங்குடை பிரதேசத்தினுடைய அங்கு வாழ்கிற மக்களுடைய அந்த மண் வாசனை, அவர்களுடைய இந்த வாழ்வியல் மொழி, அவர்களுடைய பண்பாடு அந்த கதைக்குள்ளாக வருவதாக நான் பார்க்கிறேன். அருமையான ஒரு கதை. அந்த கதையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உங்களுடைய கதைக்கு வருவோம். அதாவது ஒரு தபால்காரனை வச்சு எழுதியிருக்கிறார் அந்த கதையை. அது ஒரு புள்ள டெய்லி அந்த தபால் வரும் பண்ணி தனக்கு தபால் வர வேணும்னு காத்திருந்து அந்த நடையில் போகுது. அந்த கதையில் உண்மையில் பாடசாலை மாணவர்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல அருமையான முறையில். ஆனால் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இவ்வளவெல்லாம் பெரிய சிறுகதை பிரம்மாண்டு நாம் மதிக்கின்ற அந்த மு பஷீர் அவர்கள் படித்தது வெறும் 7ஆம் வகுப்பு வரையில் தான். அந்த கல்வி அறிவு அவருக்கு பாடசாலை கல்வி அவ்வளோ இதாக போகலை. ஆனால் அவருடைய தமிழ் எழுத்துக்கள், தமிழ் சொல் நயங்கள், அது எந்த ஒரு தமிழ் உலகில் வடக்கு கிழக்கு இந்த எங்களோட தென்னிலங்கைக்கு வெளியில் உள்ள தமிழர்கள் கூட பயன்படுத்தப்பட முடியாத நல்ல சொற்சிலம்பங்கள், வார்த்தைகள் அவ்வளவு அழகாக சொல்வார். சில நேரம் நாங்கள் கூட எழுதும்போது நான் கேட்பேன், இது எப்படி இது கொஞ்சம் வித்தியாசமாக, அது அப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லுவார். அவரது வாசிப்பு அவரை 7ஆம் ஆண்டோடு மட்டுப்படுத்தி இருந்தால் கூட கல்வியிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனையாளராக வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. சாதாரணமாக பீடி சுத்துக்கின்ற ஒரு தொழிலை செய்கிற ஒருவராக இருந்தாலும் அதை விட மனிதாபிமானம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர்களுடைய நூல்களை வாசித்து, அவர் கொண்டு வந்து தந்த நூல்களை வாசித்து அதனூடாக ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட தன்மைக்கு வந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய கதைகள் பற்றி சொன்னீர்கள். 1963ஆம் ஆண்டு உங்களுடைய முதலாவது கதை வந்திருக்கிறது.
ஒன்றை உங்களிடம் கேட்க வேண்டும் நிலாம்னா, உங்களுடைய கவிதை தொகுதி ஒன்று வந்திருக்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆனால் உங்களுடைய கதைகள், நான் உங்களுடைய கதைகளை வாசித்திருக்கின்றேன். சமூக பின்புலத்தை அடிப்படையாக கொண்ட உணர்வுகளை வெளிப்படுகின்ற பாத்திரங்களை உலாவ விடுகின்ற அற்புதமான கதைகளை நீங்கள் எழுதியிருப்பீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களது கதை தொகுதி விரைவிலே வெளிவர இருக்கின்றது என்று. அது பற்றியும் அதிலே வந்திருக்கின்ற கதைகள் பற்றியும் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் இதுவரையில் கதைகள் சிறுகதை எழுதினது என்றாலும் பெருசாக 50, 60, 100 கதைகள் எழுதி குடிக்கல. இப்போதைக்கு ஒரு 10-15 கதை தான் எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து தேர்ந்தெடுத்த கதைகள் சிலவற்றை கொடுத்துத்தான் ஒரு புத்தகம் நூலொன்றை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்து வருகின்றேன். அதற்குரியது அந்த கதையின் பின்புலம் அத்தனையுமே என்னை சுற்றியதாகத்தான் இருக்கும். என்னை சுற்றியது என்றால் நான் அதாவது நான் உதாரணமாக சொல்கிறேன், வைக்கம் முகமது பஷீருடைய நாவல்கள் சிறுகதைகள் எடுங்க, அவர் தான் அதில் கதாநாயகன். அவருடைய எந்த ஒரு கதை எடுத்தாலும் அதில் கதாநாயகன் அவர் தான். இது ஒரு நான் என்னுடைய கதைகளில் கதாநாயகன் அந்த இது இல்லை. ஆனால் அந்த என்னுடைய கதை பின்புலம் அத்தனையுமே நான் தான் அங்கே அலைஞ்சு கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் அதில் காட்ட வருவேன். சரியா, அதில் ஒரு கதையில் நான் அங்கே நேரடியாக உட்புகின்றதில்லை. ஆனால் கதையின் பின்புலத்தில் கதைக்குள் ஒரு பாத்திரமாக அலைபவனுடைய அனுபவங்களை வெளிப்படுகிற கதையாக அந்த கதை புத்தகம் வருகிறது. யானுமாகி அந்த கதை புத்தகம் கட்டாயமாக வர வேண்டும். ஏனென்றால் 63ஆம் ஆண்டிலிருந்து கதை எழுதி கொண்டு வருகின்றவர்களுடைய கதை நூல் வருவதன் மூலமாக தமிழ் இலக்கிய புலத்திலே நீங்கள் ஒரு அடையாளமாக நிச்சயமாக மாறுவீர்கள். உங்களது வெளிவந்த நூல் தட்டு தாவரம். தட்டு தாவரத்தை பற்றி சொல்ல வேண்டும். அந்த தட்டு தாவரம் என்பது கடந்த வருடம் நினைக்கிறேன் வெளிவந்தது. அதில் ஒரு 38 கதைகள் நான் முதல்ல போட்டு ஒரு கவிதை தொகுதியை கொண்டு வருவதற்காக. ஏனென்றால் நீண்ட காலமாக என்னுடைய தொழில் ரீதியாக நான் ஒரு ஊடகவியலாளன். ஆகவே நான் ஒரு 40-50 வருஷமாக 50 வருஷம் ஊடகத்துறையில் ஈடுபட்டவன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த ஊடகத்துறையில் இருந்து கொண்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வருவாங்க எத்தனையோ பேர் என்று கேட்டாங்க. உன்னுடைய கவிதை புத்தகம் வரணும் எத்தனையோ தடவை நான் உரிய நேரத்தில் வரும் என்று சமாளித்து வந்தேன். அதாவது அதை செய்கிறதுக்குரிய கால அவகாசம் போதாது. ஏனென்றால் நான் இருந்த ஊடகத்துறையின் இடம் எனக்கு அப்படியான இடம். ஏனென்றால் நான் முதலில் எனது ஊடகத்துறையின் ஆரம்பமே தினகரன் லேக் ஹவுஸில். அதில் கொஞ்ச நாள் இருந்து போட்டு நான் பிறகு வீரகேசரியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்கிறேன். அதை அடுத்து தினக்குரலில் 19 ஆண்டுகள் இருந்திருக்கின்றேன். இவை எல்லாவற்றிலும் இருந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த சகோதரர்கள் அனைவரும் தமிழ் இளைஞர்கள், தமிழ் கலைஞர்கள். வீரகேசரியில் அந்த காலத்தில் நான் ஒருவர் தான் இருந்தேன், முஸ்லீம். ஆனால் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க இதோட தொடர்புடையதாக இருக்கல. என்னுடைய தொடர்புக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்து அங்கே 10 வருஷம் இருந்திருக்கிறேன். அதே மாதிரி தினக்குரல் பத்திரிகையில் 19 வருஷம் கடமை. இந்த தினக்குரல் பத்திரிகையில் இருக்கும்போது தான் நான் புடம் போடப்பட்டேன் என்று சொல்கிறேன். பத்திரிகை துறையில் நான் இருந்த அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க சொன்னாங்க, அந்த வரக்கூடிய இளைஞர்களை பயிற்றுவித்து எடுத்த கூட வேண்டும். நானே இன்னும் சரியாக பயந்து அதெல்லாம் வரும், நீ போடு அப்படின்னு சொல்லி எனக்கு தனபாலசிங்கம் அவர்களை நான் மறக்க முடியாது. இன்றைக்கு அவர் தான் தினக்குரல் எடிட்டராக இருந்தார். அவர் என்னோட நல்ல நெருக்கமான உறவு கொண்டு எல்லா பத்திரிகையிலும் எனக்கு ஒத்துழைச்சி வழங்கியவர். எனது எழுத்துக்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. முக்கியமாகவே நான் செய்தி எழுதினால் எந்த ஒரு பத்திரிகையாளரும் சொல்லுவாங்க, ஆசிரியரும் இதில் வெட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ இருந்தால் அப்படியே இதுக்கு அச்சுக்கு அனுப்புவாங்க. ஆனால் சில நேரம் இந்த பக்கங்கள் கூடி போய் செய்திகள் அளவுக்கு அதிகம் பெருசாக இருந்தால் அது திருப்பி என்னிடமே தான் தருவார்கள். இதில் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு தர சொல்லி. ஏனென்றால் அதை அவங்க கை வச்சால் அது அவங்க ஒரு மரியாதை குறைவாக பார்த்து இல்லாத நிலாம்கிட்டையை கொடுத்து அவரே செஞ்சு தரட்டும் என்று அந்த அளவுக்கு தனபாலசிங்கம் போன்றவர்கள் சிவகுருநாதன் போன்ற அதில் கூட உங்களுக்கு ரசனையான கதை ஒன்று இருக்கின்றது. தினகரன் தான் நான் முதலாவது பத்திரிகை துறைக்கு போனது. என்றால் நாங்கள் தடமாறி போகிறோம் என்றால் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவதற்கு, முதலாவது 77ஆம் ஆண்டில் ஒரு நாள் நான் தொழில் இல்லாமல் நேரத்தில் தினகரனுக்கு வந்து சிவகுருநாதன் ஐயாவை சந்தித்தேன். அந்த நேரத்தில்
அவரோட கேட்டால் என்ன செய்ய அதே ஏதோ ஒரு வகையில் சுற்றி வளர்த்தி நான் அங்கே வந்துட்டேன் கடமைக்கு. முதலாவது நாள் எனக்கு ஒரு வேலை தந்தார், செய்தி ஒன்று இதை எழுதி எடுத்துக்கொண்டு வர முடியும். நான் கொண்டு போய் எனக்கு தெரிந்த அளவில் எழுதி, அதுதான் முதலாவது பத்திரிகை துறை வந்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் எடுத்து பார்த்துட்டு ஒரு வேலை செஞ்சார். அந்த கதையை எடுத்து அதை அப்படியே சுருட்டி எடுத்து குப்பையில் வீசினார். என்ன செய்தி எழுதுகிறா, இது என்ன இதுன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கவலை வந்தது. நான் எடுத்து வந்து கொஞ்சம் நேரம் இருந்து போட்டு இப்போ போயிட்டு நாளைக்கு வா வேலைக்கு. சரி சரி நான் போ இப்போ போயிட்டு நீ நாளைக்கு வா. நாளைக்கு வரணும், வராமல் இருந்தால் நான் போயிட்டு வரேன். ஏன்னா அவருக்கும் எனக்கு கொஞ்சம் தொடர்பு, என்னோடய குடும்பத்தோட கொஞ்சம் இதாக இருக்குது. ஊர் தெரியும் எங்களோட ஊரை பற்றி. நான் வருவேன் ஊருக்கு நான் சொன்னேன். இல்லை சரி நான் பாருன்னு போயிட்டு அந்த இரவு எனக்கு நித்திரையும் போகல. என்ன முதலாவது நாளே இப்படியா போச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகு எங்களை உமா தான் சொல்லுவா, முதலாவது வேலை தானேவானே அது அப்படித்தான் எடுத்த சரி வரா, நீ போ சரி வருவேன். அடுத்த நாள் அலுவலகம் வந்து பார்த்தா தினகரனில் அதுதான் பிரதான தலைப்புச் செய்தி. நான் எழுதிய அதே செய்தி தான், அதில் வெட்டுப்படம் ஒன்றும் இல்லை, அப்படியே தலைப்புச் செய்தியாக போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷம். நான் அப்படி வந்து பார்த்துக்கிட்டேன். அவருக்கு வாராரு வேலைக்கு. நல்லா தீத்திருப்பிய ராத்திரி என்ன பற்றி. நாங்கள் என்ன சரி நீங்கள் என்னை ஒன்றும் தெரியாது சோனி அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். அவர் செல்லமாகத்தான் பயன்படுவார். அது சோனி பயலில் பற்றித்தாண்டா எனக்கு தெரியுமேடாப்பா. இல்லை சார் அப்படி இல்லை சொல்லிப்பாய். எனக்கு எந்த பரம்பரையெல்லாம் பணம் கிணங்கொட்டது எல்லாம் திட்டியிருப்பேன். நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை சார். அதுக்கு கூப்பிடுச்சேன். சரி நல்ல விஷயம் உனக்கு தான், ஆனால் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க போகணும். இந்த தொழில் கத்திரியில் பிளேடில் போயிடும், கொஞ்சம் கூட தரம் மாறாமலும் கவனமாக செய்யணும். உனக்கு எதிர்காலம் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதில் தொடங்கினது தான். நான் நல்ல அருமையான முறையில் அவங்களுடைய தமிழ் பாசறையில் அவங்களுடைய ஆலோசனை இதில் தான் நான் வளர்ந்தேன். தமிழறிஞர்கள் என்னோட மிகவும் நெருக்கமானவர்கள். பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர் எப்போவும் என்னோட நல்ல விரும்பி கேட்பார். நிலா ஏதாவது இன்டர்வியூக்கு அனுப்பணும்னா தனபால சங்கத்துக்கு கால் பண்ணி சொல்லாது, யாரையும் அனுப்பா அந்த தம்பி நிலாமல் அனுப்பு, அவர் செய்வார் நல்லா. என்னோட அந்த அளவுக்கு இதாக இருந்தாங்க. ஈனா முருகையன், பிரேந்தி ஞானசுந்தரம், சில்லையூர் செல்வராசன், இதில் சில நேரம் உங்களுக்கு தெரியாதவர்களும் இருக்கலாம், உங்களுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு வந்து பிறந்தவராகவும் இருக்கலாம். நான் அவர்கள் எல்லாரோடையும் நான் மிகவும் நெருக்கமாக அந்த தமிழ் கலாச்சாரத்தோடு தான். அதனால் ஒரு சிலர் அந்த நேரத்தில் நான் இருக்கும்போது எங்கள் ஊர் யாழ்ப்பாணத்தில் எங்கே நான் யாழ்ப்பாணம் இன்னும் கூடயா இல்லையே, உங்களோட யாழ்ப்பாண மொழிநடை தானே வீசுது. அது அவங்களோட அந்த மக்களோட பழகின பழக்கத்தில் அதை அப்படி வந்துன்னு சொல்லி இப்படித்தான் வந்தது. இப்படி வந்த நேரத்தில் இந்த பஷீர் நானாவுடைய ஆலோசனைகளை வச்சுத்தான் நான் இந்த எழுத்துறையில் ஈடுபாடு காட்டி ஒரு எழுத்தாளராக மட்டுமில்லாமல் ஒரு தனித்துவமான ஊடகவியலாளர் நீங்கள். நான் இறுதியில் அதை பற்றி நிறையவே கேட்க இருந்தேன். நீங்கள் ஊடக ஜாம்பவான்கள் பலரால் புடம் போடப்பட்டிருக்கிறீர்கள், பல பத்திரிகைகளிலே நீங்கள் செவியாற்றி இருக்கிறீர்கள், அனுபவ ரீதியான பல விஷயங்களை நீங்கள் பிறைவெளி நேர்கள் ஊடாக பகிர்ந்து கொண்டீர்கள். ஈழத்து நூன் நிலாம் அவர்களே, உங்களது தட்டு தாவாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கவிதை பிரதி கூட மிக முக்கியமானது. நிறைய அழகிய கவிதைகளை கொண்டதாக இந்த பிரதி இருக்கின்றது. இதோடு தொடர்பட்டதாக இன்னொரு கேள்விக்கு நாங்கள் வர வேண்டும். நீங்கள் ஊடகத்துறையை பற்றி கதைத்து கொண்டு வந்தீர்கள். இன்று ஊடகத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அது எழுத்து ஊடகமாக இருக்கலாம் அல்லது ஒளி ஊடகமாக இருக்கலாம். ஊடகத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நீங்கள் இந்த அச்சு ஊடகத்துறையின் ஊடாக மேல் நோங்கி வந்த ஒருவர், புதிதாக அச்சு ஊடகத்துக்கு நிறைய பேர் வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ற வகையிலே அல்லது அச்சு ஊடகத்தினுடைய அந்த எழுத்து வன்மை என்கின்ற விடயம் தொடர்பாக நீங்கள் அனுபவம் சார்ந்ததாக ஒரு சில விடயங்களை சொல்லுங்கள். அதன் பிறகு வேறு விடயங்களை நாங்கள் பேசுவோம். அச்சு ஊடகம் பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் இப்போ அல்ல, அது எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து நான் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம். அச்சு ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைய அச்சு ஊடகங்களில் பத்திரிகைகளில் நான் பத்திரிகை நிறுவனங்களுக்கோ பத்திரிகை ஆசிரியர்களுக்கோ அவர்களோட செய்தியாளர்களுக்கோ யாருக்கும் குறை சொல்ல வரல. என்றாலும் இன்றைய பத்திரிகைகள் அந்த பத்திரிகா இலக்கண வரம்பை பின்பற்றுகின்றனவா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகின்றது. சில பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற போது ஒரு எனக்கே ஒரு கவலையாக இருக்கின்றது. ஏன் இந்த பத்திரிகை நிறுவனத்தை
இடத்துல நிறுவனத்தில் உள்ளவர்கள் இந்த செய்திகளை சரியாக பார்க்கிறார்கள் இல்லையா என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றது. சரியான எழுத்துப்பிழை வரும், இலக்கணப்பிழை வரும், சில வேளைகளில் வசனத்தை முடிக்க மாட்டார்கள், தொக்கி நிற்கும். இது வாசகர்கள் என்றால் வாசகர்களுக்கு பத்திரிகை அச்சுக்கு போன பிறகு அதை எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். பத்திரிகை நிருபர்கள், செய்தி நிருபர்களுக்கும் ஒரு இது என்னுடைய தம்பிமாருக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா, அவர்கள் செய்திகளை எழுதும்போது தாங்கள் கிரகிச்சு எழுத வேண்டியதுதான் செய்தி. ஒரு தலைவர் வந்து பேசிவிட்டு போகிறார், அவருடைய பேச்சை அப்படியே எடுத்து அதை இல்லாட்டி அவரு எழுதி வச்சு வாசிப்பார், வச்சு போட்டு போயிடுவார். இவர் பின்னால் ஓடி போய் அந்த கொப்பியை சேர்த்து அந்த கொப்பியை தந்துட்டு போங்க நாங்கள் அதை எடுத்து அதில் ஏதோ 2 வார்த்தை அங்கே கிறுக்கி போட்டு அதை அப்படி எடுத்து அவங்களோட செய்திக்கு ஒரு பைலைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அனுப்பி வைப்பாங்க. இது அழகில்லாத வேலை. பத்திரிகை துறைக்கே அது லாய்க்கு இல்லாத வேலை. அப்படி செய்யக்கூடாது பத்திரிகை துறையில். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சில பல்கலைக்கழகங்களில் படித்து வந்த பட்டதாரி இளைஞர்கள் கூட பத்திரிகை நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க. அவர்களிடம் அந்த தமிழ் இலக்கண இது இதை நான் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டேன். தனபால் சிங்கம் தான், என்ன தனபால் சிங்கம் இது, நான் பல்கலைக்கழகம் போகவும் இல்லை, நீ பல்கலைக்கழகம் போகவும் இல்லை, நாங்கள் செய்கிறோம், ஏன் இவங்களால், அதுதான்டா பல்கலைக்கழகம் என்றாரு, அதுதான்டா பல்கலைக்கழகம் என்றாரு. உண்மையில் அதை சொல்வார்கள் ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் என்று சொல்வார்கள். அந்த மொழி நடையை கொண்டதாக அமைய வேண்டும். தனித்துவமான ஒவ்வொருவருக்கும் ஏற்ற அந்த உரைநடையை கொண்டு வந்து அதனூடாக பத்திரிகை துறையை இந்த அச்சு ஊடகத்துறை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். தெளிவு, சுருக்கம், கவர்ச்சி என்ற விடயங்கள் எல்லாம் அதில் இருக்கும் என்று சொல்வார்கள். நிலாம்னான் அவர்களை நாங்கள் இப்பொழுது ரபியுல் அவல் மாதத்தில் இருக்கின்றோம். ரபியுல் அவல் மாதம் என்று வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் வருகின்ற போது மீலாத் தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம். ஆரம்ப காலங்களிலே கிராமங்களிலெல்லாம் மீலாத் விழாக்களை பலவாறு கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு ஊரிலும் மீலாத்துக்குன்னு சிறப்பான அம்சங்கள் இருக்கும், கொண்டாட்ட சோறு இருக்கும், ஊர்வலங்கள் இருக்கும், கொடி தூக்குதல் இருக்கும், இப்படி பல விடயங்கள் இருக்கும். நான் உங்களிடம் கேட்க வருவது குறிப்பாக கம்பஹா மாவட்டத்திலே பெரும்பான்மை சமூகத்தின் மத்தியிலே முஸ்லீம்கள் சிறுபான்மை கிராமங்களிலே வாழ்கின்றார்கள். குறிப்பாக உங்களுடைய வினுவாங்குடை பிரதேசம், கல்லொழுவ பகுதி போன்றவை எல்லாம் நிறைந்த முஸ்லீம்கள் சுருங்கி வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இந்த பகுதிகளிலே இந்த மீலாத் விழா கொண்டாட்டங்கள் ஆரம்ப காலத்திலே உள்ளது, சின்ன வயசு காலத்திலே எப்படி இருந்தது என்கின்ற சுவாரஸ்யமான அனுபவம். அது உண்மையிலே இன்று கூட நினைத்து பார்க்கும்போது, இன்றைக்கு எனக்கு 78 வயது முடிஞ்சு 79வது வயது பிறக்க போகிற அடுத்த மாதத்தில், அந்த காலகட்டத்துக்குள்ளே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதிலிருந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் பார்க்கின்றேன் என்னுடைய வருடத்தில். அந்த காலத்தில் எங்கள்கிட்ட ஊரில் பள்ளி வாசலில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்த உடனே ஒவ்வொரு நாளும் மௌலிது ஓதுவார்கள். நபிகள் நாயகத்தில் வாழ்க்கை வரலாறு வச்சு மௌலிது ஓதி வருவாங்க. சுபஹான மௌலிது ஓதி வருவாங்க. அது பள்ளி வாசலில் 12 நாள் ஓதுவாங்க. அது போக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளைக்கு அதாவது பிறை 1லிருந்து 30 வரையில் 30 நாளைக்கு அந்த ஒவ்வொரு பள்ளிவாசலால் நாங்கள் பிரித்தெடுத்து கொண்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த கண்டு அதில் ஒவ்வொரு நாளும் ஓதி போய் நாங்கள்லாம் போய் ஓதுவோம். ஓதினால் இது ஒரு உண்மையில் அந்த வயசில் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் நாங்கள் அது சந்தோஷமாக இருந்து, அதை விட இந்த மௌலிது மஜ்லிஸ்களுக்கு போகிறது எங்களுக்கு ஒரு தனி ஒரு இன்பம். அங்கே போய் அதில் இருந்து நாங்கள் நாங்கள் மதரசாவில் ஓதும்போது ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடம் மட்டும் தான் இருந்தது. அரபு கல்லூரிகள் இருக்கல எங்கள் ஊர்களில். அப்போ பள்ளிவாசலில் ஒரு மாதிரி அதில் அன்சாய் ஓதி தருவார். அதில் நாங்கள் சுபான மௌலிது அதை ஒரு நாங்கள் படித்து புர்தா எல்லாம் புர்தா ஷரீஃப் எல்லாம் ஓதி பழகிருக்கிறோம். அதை ஓதுவோம். அந்த நேரத்தில் இது ஒரு சின்ன வயசாக இருந்தால் நான் இப்போ ஞாபகத்து வரும்போது அந்த ஓதி முடியும் போது அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு இடையில் அந்த துவா ஓதும்போது எல்லோரும் பார்த்துக்கணும். நாங்கள் அந்த ஓதின பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருப்போம். அங்கே வந்து அந்த ஹசரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வைப்பாங்க. அது எங்களுக்கும் வரும். அது அந்த காலத்தில் எவ்வளவு தெரியுமா, 10%. அந்த 10% வந்தால் அது உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை பழைய எல்லா வீட்லேயும் நாங்கள் போய் ஓதுவோம். அதுக்கெண்டு எங்களை கூப்பிட்டு நாங்கள் ஓதி சாப்பாடு தந்து எல்லா சாப்பாடு தந்து எல்லாம் இது பண்ணி கொடுப்பாங்க. அதில் எங்கள் ஊரில் ஒரு முதலாவது வீடு தான், முதலாவது நாளைக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. அவங்க இந்திய பரம்பரை.
அந்த வகையில் வந்து அவருடைய வீட்டில் தான் முதலாவது நாள். அன்றைக்கு நாளைக்கு இப்போ முதலாவது கந்திரி அங்கே தலைக்கந்திரின்னு தானே சொல்லுவாங்க. அந்த கந்திரி போகிற நேரத்தில் அவர் காலையில் அவர் மகன் வருவார், துப்பாக்கியை முடித்து கொண்டு. அவங்க வளர்த்துருக்கிறாங்க மான், நிறைய மான் வளர்த்துருக்கிறாங்க. அந்த மானை சுட்டு அந்த மானிறைச்சி கறி தான் அந்த கந்திரிக்கு கிடைக்கிற சாப்பாடு. இது ஒரு அந்த மாதிரி அந்த இதிலேயே தான் போகிறது. எங்களுடைய ஊரில் அந்த பாரம்பரியமாக அந்த மௌலுது கலரிகள், பள்ளிவாசல் மௌலுது, இன்னும் இது போக வேற கொடியேற்ற கந்திரி என்று 2-3 இருக்குது. அதாவது 3 மாதத்தோட அந்த முஹியத்தீன் கொடி, ஷாவுல் அமீது நாகூர் கொடி என்று இப்படி ஒன்று அதுக்கெல்லாம் கொடி ஏற்றுவார்கள். இதுக்கெல்லாம் ஒரு தனியான ஒரு பண்பாடுகள், கலாச்சார பண்பாடுகள் நிறைஞ்சது. ஜியாரத்தில் புர்தா ஓதுவாங்க, அதுக்கு வேறு. அது முஹர்ரம் மாதம் தலைப்புறையிலிருந்து 10வது நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓதுவாங்க. வீடுகளில் இருந்து இது வரும், இடியப்பம், அப்பம், அது ஏதாவது இல்லை ஏதாவது அதெல்லாம் பங்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் 11வது நாள் பெரிய கந்தூரி, குருதா கந்தூரி வந்து பெரிய ஊர் முழுக்க வந்து பள்ளிவாசலுக்கு. உண்மையில் முஸ்லீம் கிராமங்களிலே பண்பாடு சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பல்வேறுபட்ட முறைமைகள் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. சின்ன வயசு காலத்தினுடைய உங்களது அனுபவங்களை நீங்கள் சொல்கின்ற போது மகிழ்வாக இருக்கின்றது. பல விடயங்கள் இருந்து அருகிவிட்ட சூழலும் காணப்படுகின்றது. நிலாம் நானா அவர்களே பிறைவழி நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை, குறிப்பாக உங்களது எழுத்தினுடைய தன்மை குறித்து, மு பஷீர் அவர்கள் குறித்து, குறிப்பாக மேல் மாகாணத்தில் வடமேல் மாகாணத்திலே மேல் மாகாணத்திலே கம்பஹா மாவட்டத்திலே பல்வேறுபட்ட எழுத்தாளர்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி எல்லாம் கதைக்கலாம். நாங்கள் பிறைவழியினுடைய மற்றொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை பற்றி கதைக்கலாம். விரைவிலே வர இருக்கின்ற உங்களது கதை தொகுதி தொடர்பாகவும் நாங்கள் எதிர்காலத்தில் கதைப்போம். ஊடகவியல் சார்ந்து, கலை இலக்கியத்துறை சார்ந்து, சமூகத்துறையிலே, கல்வித்துறையிலே எல்லாம் நீங்கள் அதிக ஈடுபாடு காட்டுகின்ற ஒருவர். நிலாம் நானாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்கின்ற வகையிலே மனிதர்களோடு மனிதனாக இனிமையாக பழகக்கூடிய ஒருவர் நிலாம் நானா. உங்களது ஊடக பயணம், உங்களது இலக்கிய பயணம், உங்களது சமூக சேவையினுடைய பயணம் தொடர வேண்டும் என்று நாங்கள் பிறைவழி நிகழ்ச்சியினூடாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதே நேரம் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேணும். அண்மை காலமாக நான் ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை கையாண்டு வருகின்றேன். தென்னிலங்கையில் உள்ள முஸ்லிம் எழுத்தாளர்கள், முஸ்லிம் இலக்கியவாதிகள் எழுத்துக்களுக்கு நாங்கள் எங்களுடைய பகுதியில் நாங்கள் தமிழ் வளர்க்கின்றோம் என்ற கருத்துக்கு உள்வாங்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டேன். எல்லோரும் நினைக்கிறார்கள் வடகிழக்கில் தமிழ் வளர்க்குறாங்க, தமிழ் அவங்க தமிழ்லே பிறந்து தமிழ்லே வளர்க்குறாங்க. கிழக்கில் முஸ்லீம்கள் கணிசமான அளவில் இருக்கிறாங்க. அவங்க தமிழில் வளர்ந்து தமிழில் பிறந்து தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் வடக்குக்கும் கிழக்குக்கும் வெளியில் இருக்கின்ற 1-2 புத்தளம் பகுதியில் தவிர தென்னிலங்கையை மாத்திர வரையில் இந்த எல்லா இடத்துலையும் நாங்கள் சிங்கள சூழலில் இருந்து கொண்டு தமிழை வளர்த்து கொண்டு வரோம். அதனால் தான் எங்களை புறக்கணிக்காதீர்கள், எங்களையும் தமிழ் வளர்த்த அந்த பட்டியலுக்குள் வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் தென்னிலங்கையில் உள்ள முஸ்லீம் எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தேன். அதை கூட சில வருடங்களுக்கு முன்னர் நிலாமினோ பிரிவினை போக்கில் கதை, நான் அப்படி ஒரு பிரிவினை போக்கில் கதைக்கல. அவர்களோட வளர்க்குற அவங்க உண்மையில் அவங்களோட தாய்மொழியை வளர்க்குற அதே போன்று அதே தாய்மொழியை நாங்கள் சிங்கள சூழலில் இருந்து கொண்டு பல சவால்களுக்கு மத்தியில் வளர்க்கிறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க, அதுக்கு எங்களை ஆதரியுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கின்றேன். இது மிக முக்கியமான ஒரு அடையாள குறிப்பாக இருக்கிறது. எம் நிலாம் அவர்கள், ஈழத்து நூல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த விடயம், குறிப்பாக வடக்கு கிழக்குக்கு வெளியே சிங்கள பெரும்பான்மை சூழலில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் அந்த கலாச்சார பண்பாடுகளுக்கு உட்பட்டு விடாமல் தங்களது தாய்மொழியாக இருக்கிற தமிழூடாக இலக்கியத்தை வளர்த்து கொண்டு வருகின்றவர்கள். இதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம். மாத்தறை மாவட்டத்திலே திக்குவெளை பகுதியிலே பார்க்கின்றோம், புத்தளத்திலே பார்க்கின்றோம், கொழும்பிலே பார்க்கின்றோம், தென் மாகாணத்திலே பார்க்கின்றோம். நிறைய இவ்வாறாக தமிழை வளர்க்கின்ற எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் அங்கீகரித்து அவர்களுக்கான இடங்களையும் வழங்க வேண்டும். குறிப்பாக இது இஸ்லாமிய இலக்கிய மாநாடுகள் இல்லை தமிழ் இலக்கிய மாநாடுகள் நடைபெறுகின்ற போது இந்த தலைப்பின் கீழான ஒரு அமர்வை ஏற்படுத்தி இவர்கள் போன்றவர்களை பேச வைப்பதும் இவர்கள் போன்றவர்களை கௌரவிப்பதும் கூட இதில் மிக முக்கியமான. குறிப்பிட்ட மறைந்தவர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். அவங்க இப்போ காலம் நின்று போயிட்டாங்க, எத்தனையோ பேர் இப்போ புலவர்கள், அவங்கள நாங்கள் மீட்டு கண்டுபிடிச்சி அவங்களோட படைப்புகளை வெளியில் கொண்டு வந்து அதுகளை நாங்கள் மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை. மிக முக்கியமான ஒரு விடயத்தை சகோதரர்
ஈழத்து நூன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவை கவனிக்கப்பட வேண்டிய பக்கங்களில் இருக்கின்ற விடயங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியினூடாக ஞாபகப்படுத்திக் கொண்டு, நல்லது நேர்களே, பிரதி ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு பிறை டிவியினூடாக பிறைவழி நிகழ்ச்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.